வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள்கான அப்ளிகேஷன் போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாச்சும் தவறுதலாக கொடுத்துருந்தா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோ உங்களோட ஃபோட்டோவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி அல்லது நீங்கள் ஏதாச்சும் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அதை இப்போ கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட் நேற்றுலேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. 4, 5, 6 இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் உங்கள் அப்ளிகேஷன்லேருந்து தவறுதலாக கொடுத்தீங்கன்னா இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் இதை எடிட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் அவசரமாக இதை அப்ளை பண்ணி சில மிஸ்டேக் கொடுத்துட்றாங்க. அந்த மிஸ்டேக்கை சரி பண்ண காரணத்துக்காக தான் அவங்க இப்படி ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜனவரி 4, 5, 6 3 தேதிக்குள்ளே இந்த கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் சரி பண்ணிக்கலாம். அதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. அது என்னென்னு சொல்லி முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதான் அந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள்கான நோட்டிஃபிகேஷன். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 4/1/2024 6/1/2024 வரை இந்த கரெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த 3 டேட்டில் உங்கள் கரெக்ஷன் அதை ஏதாச்சும் மாடிஃபை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணி ரீசப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து பார்த்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சம் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கரெக்ஷன் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா. அது போக நீங்கள் மீதி எதுவும் கரெக்ஷன் பண்ணி அதுக்கு 500 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பூரா கரெக்ஷன் இல்லை அப்படின்னா அவங்க ரிட்டன் ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடிஃபை பண்ணிவிட்டு உங்கள் கரெக்டான நேம் டீட்டெயிலாம் எடிட் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த பேமெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். திருப்பி நீங்கள் முதல்ல ப்ராசஸ் பண்ணி தான் நீங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இந்த பேமெண்ட்டை நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் மூலிமா பே பண்ணிக்கலாம். நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லை நெட் பேங்கிங், இல்லை யூபிஐ மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இங்கே எல்லாமே பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டன் எந்த ஒரு காரணத்துக்காகவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணியாச்சுன்னா பண்ணதுக்காக ரீஃபண்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணி நீங்கள் என்னென்ன கரெக்ஷனாக இருக்குமோ எல்லாமே 1 by 1 முடிச்சு சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கரெக்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டு திருப்பி ரெண்டாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே போயிடும். ரெண்டாவது நீங்கள் எதுவும் கரெக்ஷன் பண்ண விரும்புங்க திருப்பி முதல்ல தான் பேமெண்ட் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் இது எல்லாருக்குமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இல்லை லாகின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இல்லை உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி ஃபர்கட் பண்ணி எடுக்குது அப்படின்னு சொல்லி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான வீடியோ டெடிக்கேட்டான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே தரேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து ஃபஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் அங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா மாடிஃபை ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் என்ன அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம் அது டீட்டெயிலாக காட்டுவாங்க. இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்பீல் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். அந்த பேமெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் உங்கள் எஸ்எஸ்சி அப்ளிகேஷனில் எதுவும் நீங்கள் தவறுதலாக மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.